أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாமெல்லாம் இந்த புனிதமான கண்ணியமிக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எடுத்து அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட எல்லா இஸ்லாமியருக்கும் இந்த மார்க்கம் என்பது இரண்டு அடிப்படையான தூண்களை நிறுவிருக்கிறது. அது என்ன இரண்டு அடிப்படையான தூண்கள் என்று பார்த்தால், ஒன்று இறைவனுடைய வார்த்தைகள், மற்றொன்று அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல். இந்த இரண்டையும் யார் சரியான முறையில் நூல் பிடித்தார் போல் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆக முடியும். அப்படி இல்லை என்றால் தெளிவான முஸ்லீமாக ஒருபொழுதும் ஆக முடியாது. அல்லாஹ் கூட தன் திருமறை சொல்கிறானா இல்லையா? வமை யுத்தியில்லாஹ வர்சூலஹு, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவன்தான், அந்த மனிதர் தான் பிரம்மாண்டமான வெற்றியை அடைவார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு அவர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக சொன்னார்களோ, எதையெல்லாம் வணக்கமாக வழிகாட்டு தந்தார்களோ அந்த ஒன்றை சரியான முறையில் பின்பற்றி யார் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அந்த ஒருவர் தான் மறுமை நாள்ல சுவனத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து வெற்றி பெற முடியும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தருடைய கட்டுப்படுதலை விட்டுவிட்டாலும் கூட முழுமையான பரிபூர்ணமான முஸ்லீமாக அறவே ஆக முடியாது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் மக்களை எடுத்து பார்த்தோமேயானால், மக்கள் அல்லாஹுக்கு கூட அஞ்சி, அல்லாஹுடைய வார்த்தைக்கு கூட அஞ்சி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விடுவார்கள் போல. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டளை இட்டு விட்டால், நபிகளார் அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு ஏறிவிட்டால் அதில் அலட்சிய போக்குடன், அதுல மிக மிக ரொம்ப பொடும்போக்கு நடக்கக்கூடிய மக்களை தான் இந்த உலகத்துல பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு சரியான முறையில் பின்பற்றாத மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான விஷயம் தெரியுமா? எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் தெரியுமா? எவ்வளவு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய விஷயமா இருக்கு தெரியுமா? இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகிறான், குல் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள், நீங்கள் அல்லாஹுவை விரும்புவவர்களாக ஆகியிருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று முஹம்மதே மக்களுக்கு நீங்க கூறுங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு இறைவன் மன்னித்து விடுவான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். முஹம்மதே நீங்க மக்களிடத்தில் இந்த மாதிரி சொல்லுங்க என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது உண்மையாகவே அல்லாஹுவை மிக விருப்பமான முறையில் யார் நேசிக்கிறாரோ, அப்படி நேசிக்கக்கூடியவனாக ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்கிறான் என்றால், அல்லாஹ் மேல அதிகமான ஆசையை, அதிகமான பாசத்தை, அன்பை யார் காட்டுகிறாரோ அந்த ஒருவர் அல்லாஹுடைய தூதரை கண்டிப்பாக நிச்சயமாக பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படி கட்டுப்பட்டால் மட்டும்தான் இறைவன் நம் மீது பாசத்தை அருள்வான், நம் மீது கருணையை அருள்வான், நம் மீது அதிகமான பாசத்தை பொழிவான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டும் கழிவிடக்கூடியவனாக இருப்பான். ஒருவர் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு அவசியமான தேவை என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாசம் அவசியம், அல்லாஹ்வுடைய கருணை அவசியம், அல்லாஹ் நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு அவசியம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என் மீது அன்பையும் கருணையும் பாசத்தையும் வைக்கணும்னா என்னால சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது, என்னால நிச்சயமா சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு மனிதர் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு அடிப்படை தேவையான ஒரு விஷயம், அல்லாஹ் அவர் மீது கருணையையும் அன்பையும் இறக்க வேண்டும். அப்ப அந்த கருணையும் பாசமும் அன்பும் ஒரு அடியானுக்கு மேல இல்லைன்னா அவரால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில அதிகமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பாவங்களை நம்ம அநியாயமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவங்கள் நம்மை விட்டு கழுவப்படுகின்ற பொழுதுதான் நம்மால் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது.
அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இத்தூதரை, நம்முடைய நபிகளாரை, உத்தம தூதரை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் சுவனத்துக்கு செல்ல முடியும். அப்ப சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதையை அமைத்து தரக்கூடிய ஒரு காரியமாக நபிகளாருக்கு கட்டுப்படக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது. இது நம்முடைய சமுதாயத்தை யோசித்து பாருங்க. அல்லாஹுடைய தூதர் கட்டுப்படுகிறார்களா? அல்லாஹுடைய தூதவர்கள் ஒரு விஷயத்தை மார்க்கமாக சொன்னால் அதை சரியான முறையை தன்னுடைய வாழ்நாட்கள்ல அதை கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா? இதுதான் வணக்கம், இதுதான் தொழுகை, இதுதான் நோன்பு, இதுதான் தர்மம் என்று வரையறுத்து சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல களப்படுத்த செய்யறோம் பார்க்கிறோமா இல்லையா? ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்த பார்க்கிறோமா இல்லையா? சொல்லாததெல்லாம் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோமா இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மிக மோசமாக நிலையில போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் கட்டுப்படும் விஷயத்துல எவ்வளவு பொடும்போக்குடன் அலட்சியத்தன்மையோடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் காலத்துல வாழ்ந்த நபிகளாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கூற்றை முன்வைத்து விட்டார்கள் என்றார், ஒரு கட்டளையை போட்டு விட்டார்கள் என்றார், அதை செவியுற்று நூறு பிடித்தார் போல் சரியான முறையில் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதை சரியான முறையில் நிறைவேற்றவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லலாம், அடுக்கிக் கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இப்படியெல்லாம் ஒருவர் ஒரு கூற்றுக்கு கட்டுப்படுவாரா அப்படி என்று யோசிக்கின்ற அளவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த போர்க்களம், அந்த போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். அந்நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஒரு கட்டளை விடுகிறார்கள். என்ன கட்டளை தெரியுமா? இந்த எதிரி படைகளிடம் சென்று தூது செய்தியை பெற்று வர வேண்டும், உளவு செய்தியை பெற்று வர வேண்டும். அப்படி யார் பெற்று வருகிறாரோ அந்த ஒருவருக்கு இறைவன் அழகான வாய்ப்பு அளிக்கிறார். என்ன வாய்ப்பு தெரியுமா? சுவனத்துல என்னுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் அந்த எதிரிப்படையிடம் சென்று அந்த தூது செய்தியை, அந்த உளவு செய்தியை பெற்றுக்கொண்டு வருகிறாரோ அவருக்கு மறுமை நாள்ல சுவனத்துல இறைவன் என்னுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான் என்று சொல்லுகின்ற பொழுதும் சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. மீண்டும் அதே சொல்லுகிறார்கள், அமைதியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கடுமையான குளிர், கொடூரமான குளிர் தாங்க முடியாது. போறதுக்குள்ள என்னவா நடக்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமான குளிர் இருக்கிறதுனால சஹாபாக்கள் பயப்படுறாங்க, அஞ்சுகிறார்கள், போக துணிவதற்கு யோசிக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள், கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவை நீங்கள் எழுங்கள் என்று அவர் அழைக்கிறார்கள். அழைத்து நீங்க தான் போகணும், நீங்கள் சென்று அந்த உளவு செய்தியை பெற்று இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஒரு தடையை விதிக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தும் விதமாக என் மீது அவர்களை திருப்பி விடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையை போடுகிறார்கள், ஒரு தடையை விதிக்கிறார்கள். அந்நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு கட்டளை சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு ஏவி விட்டார்கள். குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை நோக்கி ஒரு கட்டளை இட்டு விட்டார்கள். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் என்று அந்த இடத்தில் அவர்கள் கலையிறங்குகிறார்கள். சொல்லியிருக்கலாம், சாக்குப்போக்கில் சொல்லியிருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர்களே குளிர் அதிகமா இருக்கிறது, என்னால போக முடியாது, மறுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர்களே, எதிரி படையிடம் நான் மாட்டிக்கொண்டேன் என்றால் என்னை கொன்று விடுவார்கள், எனக்கு புள்ள குட்டி இருக்கு, எனக்கு மனைவி இருக்கு, ஏராளமான அவர்கள் காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்காக களமிறங்கக்கூடியவர்களாக அந்த சஹாபி இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த இடத்தில் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரி படையிடம் சென்று தூது செய்தியை பெற்று வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு அழகான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. எதிரி படையிடம் சென்று விடுகிறார், எதிரி படையை உற்று நோக்குகிறார். அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு காஃபிராக இருக்கிறார். இஸ்லாமிய மக்களுக்கு ஏராளமான துன்பங்களையும் ஏராளமான நோவினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏராளமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். வலது சஹமன் ஃபி கபிதில் கௌஸ், என்னுடைய வில்லுல நான் என்னுடைய அம்பை வைத்தேன். அரத்து அன் அர்மிஹி, அவரை நோக்கி எறிவதற்கு நான் நாடிவிட்டேன். பார்த்தாச்சு, நம்முடைய எதிரியாச்சு இவரை கொன்று விட்டால் முஸ்லிம்களுக்கு ஏராளமான நன்மை இருக்கிறது, அவரை கொன்று விடுவோம் என்று குறி வச்சாச்சு, டார்கெட் வச்சாச்சு. அந்நேரத்தில் அவர் சொல்லுகிறார், கொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வருகிறது, ஃபதகர்து கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை என் பக்கம் நீ திருப்பி விடாதே என்று நபிகளார் எனக்கு கூறியதை நான் ஞாபகப்படுத்தினேன். எனக்கு ஞாபகம் வந்தது, நீங்க அவர்களிடத்துல சென்று ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் படை அங்கு இருக்கிறது என்ற அந்த பிம்பத்தை நீங்க கிளப்பி விட்டுறாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எனக்கு தடை விதித்தார்கள் அல்லவா. அந்த தடை எனக்கு ஞாபகம் வந்தது. நினைச்சா கொண்டிருக்கலாம், கதையை முடிச்சிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு லாபம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்ட அந்த ஒரு காரணத்திற்காக அந்த அம்பை தனக்கு மாற்றமாக தனக்கு கீழே அவர்கள் வைத்திடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எந்த அளவு கட்டுப்படுகிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை விட்டு விட்டால் குளிர்னு பார்க்காம களத்தில் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு தடையை எடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள் என்று அந்த தடையை அஞ்சி அந்த தடைக்காக அவர்கள் பின்வாங்கி செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏராளமான சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். கைபர் யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய கொடியை நான் ஒரு சஹாபிக்கு கொடுக்க போகிறேன். அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் மிகப்பெரிய நேசத்திற்குரியவராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். யார் அந்த நேசத்திற்குரியவர்? நானா இருக்கணும் எல்லாரும் நம்புகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேசத்திற்குரியவரை பேரைட்டு சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க என்று கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணில் ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அழைத்தரப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு நிவாரணத்தை வழங்குகிறார்கள். அப்பொழுது அவரும் அந்த போருக்காக ஆயத்தமாகிறார். அவருடைய கைகளில் அந்த கொடி வழங்கப்படுகிறது. எனவே அவர்கள் தன்னுடைய அந்த கொடியை பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு தடையை விதிக்கிறார்கள். லா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உமக்கு வெற்றி அளிக்கும் வரை நீங்க திரும்பி விடாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரை நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு தடையை அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதை கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை பெற்றுக்கொண்டு போருக்காக ஆயுத்தமாகி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சிறிது தூரம் நடந்துவிட்டு அவர்கள் நின்று விடுகிறார். லம் எல்தஃபித், அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், மக்களிடத்து நான் எதுவரைக்கும் போர் செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வியை எப்படி கேட்கிறாங்க பாருங்க. திரும்பி பார்க்காம கேட்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் இந்த மனிதர் திரும்பி பார்க்கல? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக நபிகளாரை திரும்பி பார்க்கவில்லை என்று யோசித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு முன்னால் அவர்களுக்கு சொன்ன அந்த தடைதான். போருக்கு சென்று அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்கின்ற வரை நீங்க திரும்பிடாதீங்க என்று சொன்னாங்க அல்லவா. அந்த வார்த்தையை உள்ளத்துல ஆழ பதிய வைத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி கூட பார்க்கல. அதனுடைய கருத்து என்ன? போர்ல நீங்க போனீங்கன்னா அவர்களுக்கு அஞ்சி அவர்களுக்கு பயந்து நீங்கள் புறமுதிட்டு ஓடிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. இருந்தாலும் அந்த வார்த்தையை கவனித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பிடாதீங்கன்ற வார்த்தை சொல்லிவிட்டாங்கல்ல, நான் திரும்ப மாட்டேன், திரும்புறதுலாம் ஒரு மேட்டரா, திரும்புறதுலாம் ஒரு விஷயமா, இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரின் சஹாபியான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஏராளமான சஹாபாக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற நிலையில் நம்ம சமுதாயத்தை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், தமிழகத்தை எடுத்து பாருங்களேன், எந்த அளவுக்கு கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதெல்லாம் கட்டளையிட்டார்களோ அதற்கெல்லாம் மாற்றமாக, அதற்கெல்லாம் முரணாக எந்த விதத்தில் கட்டளையிட்டார்களோ அதற்கு அப்படியே வித்தியாசமான கோணத்தில் தன்னுடைய மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள்.
இதுவா அல்லாஹ்வுடைய திருக்கண்டு கற்றுக் கொடுத்தது என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. மிக மோசமான நிலையில் நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பிதுஅத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த பிதுஅத்தை தலையை தூக்கி உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தன் திருமறையில் தன்னுடைய எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறான். ஒமா காணலி முஃமினி வலா முஃமினத்தின், ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் தகாது இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் ஐயகூலஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், தங்களுடைய காரியத்திலிருந்து ஒரு சுய கருத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பது எந்த ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் எந்த ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிவிட்டான். ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ ஃபக்கத் ضل முபீனா, அவர் தெளிவான வழிகாட்டில் விழுந்து விட்டார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். தங்களுடைய சுய கருத்தை தங்களுடைய சுய விருப்பத்தை யார் மார்க்கத்தில் சேர்க்கிறார்களோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் வணக்கம், இதுதான் வழிபாடு என்று எதையெல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் வரையறுத்து தந்திருக்கிறார்களோ அதுல தங்களுடைய சுய விருப்பங்களை யார் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த முஃமின்களுக்கு முஸ்லிமான ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் அனுமதிக்கப்படவே இல்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். மாறு செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்தாங்கன்னா மிகப்பெரிய வழிகேட்டுல தெளிவான வழிகேட்டுல அவர் விழுந்து விட்டார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு வழிகேட்டில் தள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளவு அஞ்சி நடக்க வேண்டும், எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு காரியத்திலையும் பேர் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த விஷயத்துல கவனமே இல்லை. மனம் போன போக்கு தான். தான் சொல்றதெல்லாம் மார்க்கம் தான், தான் செய்யறதெல்லாம் மார்க்கம் தான், ஜாலியா இருக்க அதுவும் மார்க்கம், எது விருப்பத்திற்குள்ளதா இருக்கா அதுவும் மார்க்கம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதுல மிகப்பெரிய அச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபியான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு நிறைய காரிகள் மரணித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்கள் ஹலீஃபாவா இருக்கின்ற நிலையில் வந்து அபூபக்கர் இடத்துல கேட்கிறார்கள், இந்த மாதிரி காரிகள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், குர்ஆனை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒரு தொகுப்பாக ஆக்க வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்நேரத்தில் அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாதாரண வார்த்தையா இது? எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க. குர்ஆனை தொகுக்கணும், குர்ஆனை தொகுத்து ஒன்றாகி வைக்க வேண்டும் என்பது நல்ல காரியம் தானே. இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லாததை எப்படி அதை செயல்முறைப்படுத்துவது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டித்தராத வழிமுறையை நான் எப்படி நடைமுறை உள்ள வைப்பது என்று அபூபக்கர் அவர்கள் கேட்கிறாங்க. பிறகு ஒப்புக்கொள்கிறார்கள். பல முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பிறகு, கோரிக்கை வைத்த பிறகு நன்கு யோசித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்நேரத்தில் அவருக்கு அந்த காரியத்திற்கு ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வார்த்தைக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு முரணாக நடந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக சொன்னார்களோ அதுல நம்ம புதிதாக எதையும் நுழைத்து விடக்கூடாது என்பதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப உறுதியானவர்களாக அஞ்சி நடப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம மக்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்தோம்னா மிகவும் மோசமாக இருக்குது. பிதஅத்திலே ஊறி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத ஏராளமான விஷயங்களை மார்க்கமாக இன்றளவு நம்முடைய சமுதாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் பிதஅத். ரசூலுல்லாஹ் காட்டித்தராத பல விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்குதா, பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் சுட்ட வேண்டும் என்றால் 3 தடவை காதல பாங்கு சொல்லணுமா? இது மார்க்கத்தில் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்களா? நபி அவர்களால் காட்டி தரப்பட்டிருக்கிறதா? சஹாபாக்களுக்கு ஏவி இருக்கிறார்களா? சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? எந்த ஒரு ஆதாரம் இல்லையே, காட்டித்தரவில்லையே. ஆனாலும் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பார்த்து செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். கொஞ்சம் வளர்கிறதா, சுண்ணத்து செய்ய வேண்டியிருக்கிறதா, சுண்ணத்து கல்யாணம், அதற்காக மக்களை கூட்டி சாப்பாடு போட்டு ஒரு தொடர்புடான விருந்து, இது தேவையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்களா? அதுவும் கிடையாது. இன்னும் கலந்து திருமணம் வயதை அடைந்து விட்டால் திருமணத்தில் ஆடம்பரம்,
வரதட்சணை, மாலையை போடுறது, இது மாதிரி பல அனாச்சாரங்கள் திருமண விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தராத வழிமுறையாக இருக்கிறது. கடைசியில வாழ்ந்து அவன் மரணிக்கின்ற நிலையை அடைகின்ற பொழுதிலையும் அதுலையும் பிதுஅத்து. எப்படி மரணத்தை விட்டானா முதலாம் நாள் ஃபாத்திஹா, 10வது நாள் ஃபாத்திஹா, 30ஆம் நாள் ஃபாத்திஹா. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஃபாத்திஹா ஓதுங்க, இது நன்மை இருக்கிறது, 10வது நாள் ஃபாத்திஹா ஓதுங்க, 30 நாள் ஃபாத்திஹா ஓதுங்க என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்களா? எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதப்பட்டதா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாருக்கேனும் ஓத சொல்லி கட்டளையிட்டார்களா? அதுவும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத ஒன்றை வீம்புக்கென்று வரம்பு மீறி செய்யக்கூடிய மக்களை இன்றளவும் நம்முடைய தமிழகத்துல பார்க்கிறோம், இன்னும் ஏராளமான இடங்களையும் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட இந்த பிதஅத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதை பற்றி எப்படி சொல்றாங்க தெரியுமா? மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீ ஃபஹுவ ரத்துன். நம்முடைய மார்க்க விவகாரத்துல யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ அந்த உருவாக்கப்பட்ட அந்த செயல் என்பது மறுக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுக்கும் வண்ணமாக இந்த செயல் அமைந்திருக்கிறது. அப்ப மறுக்கப்பட்ட இந்த செயலை எந்த அளவுக்கு மும்முரமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு அதை ஆர்வத்துடன் விரும்பி சந்தோஷமாக ஜாலியாக அப்படி காட்டப்படுகிறது, கவர்ச்சியாக காட்டப்படுகிறது, மகிழ்ச்சியாக காட்டப்படுகிறது. அதன் பக்கம் தன்னுடைய மனம் போன போக்கில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையுமே செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதனுடைய விளைவு அறியாம, இதனுடைய பின்னணி அறியாம செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன் அஸ்தகல் ஹதீஸில் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலிலே சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, பாவங்களிலேயே மிகவும் கெட்டது தெரியுமா? மார்க்கத்திலே புதிதாக உருவாக்குவது. வ குல்ல முஹதபத், புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பித்அத். வ குல்ல பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. இப்ப பித்அத்தான காரியம் நம்மை நரகத்தினுடைய விளிம்பில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதா இல்லையா? அப்ப அதை யோசித்து பார்த்து அதற்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருப்பது கிடையாது. நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது, அது நம்ம விரும்பி செய்யணுமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேணாமா? ஆய்வு செய்து இது ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்திருக்கிறதா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூற்றுக்கு ஏற்ப அவர்கள் நடந்திருக்கிறார்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறதா என்று ஆய்வு கூட செய்து பார்க்காமல் அப்படியே பின்பற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு சில கூட்டம் இருக்குன்னா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்களை இழிவுபடுத்தும் விதமாக, மார்க்கத்தில் விட்டு வெளியே செல்லும் விதமாக சில செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்துல அல்லாஹ் சொல்வதும் கூற்றுதான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதும் மார்க்க கூற்றுதான், 4 மதுஹபுகள் சொல்வதும் கூற்றுதான், மார்க்க கூற்றுதான். அது சொல்லுவது சட்டமாக்கப்படும், அவர்கள் சொல்லுவதும் வணக்கமாக்கப்படும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் செய்தால் நன்மை இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க என்றுதான் இறைவன் சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி 4 மதுஹபுகளை ஏற்படுத்தி கொண்டு அதை பின்பற்றுகிறார்கள். தெளிவான வசனங்கள், தெளிவான ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை அழகான முறையில் சொன்னவாறு தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, அதையெல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த 4 இமாம்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் மார்க்க சட்டம். அந்த மார்க்க சட்டங்களை எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு மோசமாக தெரியுமா? முழுக்க முழுக்க ஆபாசம். சொல்ல வார்த்தையே முடியாத அளவுக்கு, சொல்லி கூட பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்ல எடுத்துரைப்பதற்கு கூட மனசு வராத அளவுக்கு ரொம்ப இழிவுபடுத்தும் விதமாக அசிங்கங்களும் கேவலங்களும் நிறைந்த புத்தகமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்பது வணக்கங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த வணக்கங்கள் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய செயலை பார்க்கிறோம். இப்ப சஜிதாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். இறைவனுக்கு முன்னால் இறைவனை அஞ்சி, இறைவனுக்கு பயந்து, பயத்துடன் அல்லாஹ்வை உள தூய்மையுடன் வணங்கக்கூடிய சஜிதா, அந்த சஜிதால அவர்கள் எந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? சஜிதா இப்படியும் செய்யலாம். எப்படின்னா, ஒரு கையை வைத்து ஒரு காலை தூக்கி, இது சஜிதாவா? அல்லாஹ்வுடைய காட்டி தந்திருக்கிறார்களா? சர்க்கஸ்ல பண்ணுவதை போல ஏடாகுடமாக காமெடி பண்ணிக்கிட்டு, விளையாட்டு பண்ணிக்கிட்டு, இதுதான் மார்க்கமா? ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டான்.
என்ன இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களா? அல்லாஹ் சொன்னானா இப்படி சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி? ஆதாரம் எங்கன்னு பார்த்தா இமாம்கள் சொல்லிவிட்டார்களா? இது ஆதாரமா? குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் சஜிதா செய்யணும். அழகான முறையில 2 கைகளை கீழே வைத்து இறைவனுக்கு பணிந்து தன்னுடைய நெற்றிகளை தரையில் வைத்து அழகான முறையில சஜிதா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கத்திருந்திருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் எதுக்கு? இமாம்கள் இருக்கிறாங்களே. இன்னும் எப்படின்னா தொழுகையில வியாபாரம் எப்படி தெரியுமா? வியாபாரம் இப்போ ஒருவர் புரோட்டா கடை வச்சிருக்கிறார். புரோட்டா கடையை விட்டு விட்டு தொழுகைக்கு டைம் ஆச்சு சொல்லி தொழுகைக்கு நோக்கி போயிருக்கிறார். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறார். தக்பீர் கட்டின உடனேயே ஒரு கஸ்டமர் வருகிறார். ஆமா புரோட்டா மாஸ்டர், அண்ணே 4 புரோட்டா கட்டி வச்சிருங்க, கூட கொத்து புரோட்டா ஒன்று கட்டிருங்க, கலைக்கு ஒன்று கட்டிருங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய அவர் பேசலாமா? வியாபாரம் பேசலாமா? தம்பி அது மட்டும் போதுமா? முட்டை கலைக்கியா இல்ல சாதா கலைக்கியா? இப்படி சொல்லி தொழுகைக்குள்ள பேசிக்கலாமா? மொத்தம் 150 ரூபா ஆச்சுப்பா. இறைவனுக்கு முன்னாடி இறைவனுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, இறைவனுக்கு மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய அந்த நேரத்துல வியாபாரம் பண்ணிக்கலாம், உலக நாட்டத்தை பேசிக்கலாம், உலக விருப்பத்தை பேசிக்கலாம். இதுதான் மார்க்கமா? இந்த மதுஹப் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மார்க்கமாக எடுக்க முடியுமா? வியாபாரம் பண்ணலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு யோசித்து இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காமல் மக்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் காசுக்காக தொழுவலாம். ஒருவனை பிடிச்சி 500 ரூபாய் கொடுத்து நீ தொழுகைக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு தொழுகைக்கு வரலாம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டலாம். அல்லாஹுக்கு மட்டும் உரித்தா இருக்கக்கூடிய அந்த வணக்கத்தை காசுக்காக தொழுவலாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுஹப் சட்டம் மார்க்க சட்டமாகுமா? நபி வழியாகுமா? சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் கோட்டை விடக்கூடிய மக்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய காமெடினா தொழுகையில திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிருந்திருக்கிறார்கள். அல்ஹம் சூரா ஓதணும், துணை சூரா ஓத வேண்டும், அழகான் தர்த்தீபுடன் ஒழுக்கத்துடன் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிருந்திருக்கிறார்கள். இதுதான் நபி வழி. ஆனால் மதுஹப் சட்டம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இஞ்சிலையும் தௌராத்தையும் ஓதலாம். எந்த அளவுக்கு பாருங்க. இஞ்சில் நமக்கு வழங்கப்பட்ட வேதமா? தௌராத் வழங்கப்பட்ட வேதமா? எங்க இருக்குன்னு தெரியாது. பைபிள் உட்கார்ந்து ஓதலான்றாங்க. எது வேதம் எது மார்க்கம் என்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு ஏவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரு சொல்லிட்டாங்களா, இவங்க நாங்க நல்லதானே சொல்ல போறாங்க, ஏத்துட்டு போவோம் என்று மக்களுக்கு மத்தியில அவர் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் கந்தூரி எடுத்துக்கலாம். கந்தூரி எப்படின்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. இஸ்லாமியர்கள் எல்லாம், இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நிலையில பாட்டு ஓடும், சினிமா பாட்டுகள், டான்ஸ், சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்க ஆடுவார்கள், குடித்துக் கொண்டு ஆடுவார்கள், ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள். அதற்கு ஆலிம்கள் தலைமை வேற. இப்படி ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த வீணும் விளையாட்டும் உள்ளடக்கக்கூடிய கேலி கிண்டலும் கூத்துகளும் இருக்கக்கூடிய அந்த சபையில இந்த மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட மக்களை பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வ வ லஅபா. அவர்கள் இந்த மார்க்கத்தை வீணும் விளையாட்டுமாக எடுத்துக்கொண்டார்கள். வ கர்ரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா. இந்த உலக வாழ்க்கை அவர்களை கவர்ந்து விட்டது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எப்படி இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் நம்மை மறந்தார்களோ அதே போல் நாமும் அந்நாளில் அவர்களை மறந்து விடுவோம் என்று சொல்லி காட்டுகிறான். மார்க்கத்தை இறைவனுக்கு மட்டும் உரித்தாரக்கூடிய அந்த மார்க்கத்தை இவர்கள் எந்த அளவு கொண்டு போறாங்க பாருங்க. வீணும் விளையாட்டாக கொண்டு போறாங்க பாருங்க. இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இடத்துல ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்களேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்பட்டு போகலை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய இமாம்கள் எங்களை வழிகெடுக்க போறாங்களா, எங்களை நரகத்துல போய் தள்ள போறாங்களா, எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா, அவர்கள் எவ்வளவு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்காங்க தெரியுமா, அவங்களை கூட சொல்றீங்களா என்று முன்னோர்களுக்கு சாய்ந்து பேசக்கூடிய மக்கள் ஏராளம். அப்பேற்பட்ட மக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார். அவர்களுடைய முகங்கள் கருக்கப்படும், புரட்டப்படும் அந்நாளில் அவர்கள் கூறுவார்கள், யகூலுன, அவர்கள் கூறுவார்களாம், யா லைதனா அதானல்லாஹ வ அதான ரசூலா. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? வகாலு, மேலும் கூறுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னா அதானா சாதத்துனா வ குப்ரானா. எங்களுடைய பெரியவர்களையும் எங்களுடைய தலைவர்களையும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே. ஃபஅதல்லூன சபீலா,
அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், எங்கள் வழிகரான பாதையில் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று புலம்பக்கூடிய அந்த வேளையை அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நரகத்தில முகமெல்லாம் கருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில, புரட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில அவர்கள் சொல்லுவார்களாம். அப்ப எந்த அளவுக்கு மோசமான நிலையில இந்த பிதத்தான செயல்கள் என்பது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய இந்த பிதத் என்பது மறுமை நாள்ல நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே அதை புரிந்து கொண்டு அதற்கு அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் இந்த பிதத்திலிருந்து மீண்டு வந்து நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய அக்கம்பக்கத்தினரையும் இந்த நேரான இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம், நபி வழியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நற்பணியை செய்யக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.